அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு செம்ம சூப்பரான இட்லி, அதாவது இதை பருப்பு இட்லி அப்படின்னே சொல்லலாங்க. ரொம்பவே நல்ல பஞ்சு மாதிரி இருக்குது பாருங்கள், நல்லா சூப்பராக வந்திருக்கு, நல்ல பூ மாதிரி வரும். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், நான் அரிசி புழுங்கல் அரிசி 5 கப் எடுத்துருக்கிறேன், 5 கரண்டி அளவு எடுத்துருக்கிறேன். குழிக்கரண்டி நம்ம ரசம் சட்னிக்கு யூஸ் பண்ணுவோம்ல அந்த மாதிரி. உங்களுக்கு அதிகமாக வேணும்னா நீங்கள் உங்கள் வீட்டில் உள்ள சின்ன கப்பு பயன்படுத்திக்கலாம். அதே கரண்டிக்கு 5 கரண்டி அரிசி அப்படின்னா 3 கரண்டி கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க. அப்புறம் 2 கரண்டி அளவுக்கு உளுந்து எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு அரை கரண்டி அளவு பாசிப்பருப்பு. அப்புறம் ஒரு 1/4 கரண்டிக்கு கொஞ்சம் கூட ஒரு டீஸ்பூன் அளவுன்னு சொல்லலாம், அந்த மாதிரி அளவுக்கு வெந்தயம் எடுத்துக்கோங்க. அதுக்கு மேலே எடுக்காதீங்க, அவ்வளோதான். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம இதை ஊற வைக்க போகிறோம். ஒரு 5 ஹவர் ஊற வச்சா போதும். உங்களுக்கு முழு நைட்டு ஃபுல்லாக ஊற வைக்கணுனாலும் ஊற வச்சுக்கிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஊறினதுக்கப்புறம் நம்ம அரைச்சிட்டு நம்ம நார்மலாக எப்படி இட்லி பண்ணுவோம், இட்லிக்கு பண்ணுறோம் அதே மாதிரி தான். உங்களுக்கு இதில் வாயு தொல்லை இருந்ததுன்னா கொஞ்சம் பெருங்காய பொடி சேர்த்துக்கலாம். இப்போ நான் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன். உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நம்ம அப்படியே வைக்க போகிறோம். பாருங்கள், ஒரு 6 ஹவருக்கு அப்புறம் இந்த மாதிரி ஆயிருக்கு. பாருங்கள், சூப்பராக நல்லா பொங்கி மாவு. நீங்கள் ஈவினிங் டைம் அரிசி ஊற போட்டுட்டு நைட்டு கூட இதை நம்ம சேம் எப்படி இட்லி பண்ணுவோம் அதே மெத்தட் தான், வேறு ஒன்றும் டிஃப்ரெண்ட் கிடையாது. அப்புறம் இட்லி பாத்திரத்தில் ஊற்றி நம்ம அவிக்க போகிறோம். இதை உங்களுக்கு தோசையாகவும் சுட்டுக்கலாம், இட்லியாகவும் சுட்டுக்கலாம். அதே சமயத்தில் பணியாரமும் வரும், ஸ்வீட் பணியாரமும் சுட்டுக்கலாம். இதில் வெல்லம் தேங்காய் போட்டிங்கன்னா ஸ்வீட் பணியாரம். கொஞ்சம் மாவு கொஞ்சம் திக்காக அரைக்கணும், அவ்வளோதான். அதே மாதிரி இந்த இட்லியை கூட நீங்கள் மசாலா இட்லியாக கூட பண்ணிக்கலாம். பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு, அவ்வளோதான். ரொம்பவே அருமையாக இருந்ததுங்க. பாருங்கள், அப்படி பஞ்சு மாதிரி இருக்கும். இதில் உங்களுக்கு என்ன அதிக அளவில் ப்ரோட்டீன் கிடைக்கிது, அவ்வளோதான். கலர் கூட உங்களுக்கு அவ்வளோவா எல்லோ கலர் கிடையாது, லைட்டு ஒரு மாதிரி கலரில் வரும். பாருங்கள், சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், ரொம்பவே அருமையாக இருந்தது. இது வரைக்கும் பொறுமையாக இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க.